A flashback. வணக்கம் நண்பா. இப்போ கீழே வீடியோ ஓடுது, அது யாருன்னு நல்லா கொஞ்சம் உத்து பாருங்க, நல்லா பாருங்க. நம்ம ஜேம்ஸ் பாண்டோட தம்பி, அதாவது காருக்குள்ள கண்ணாடி ஓட்டு பேசுவாரு, நம்ம திமுகவின் மரண கொத்தடிமை அன்பானந்தன் தான். இப்போ கையில் குழந்தையோடு வராரு கோர்ட்டுக்கு. ஏன் பயம்? அவ்வளோ பயம் இருக்கிறவன் எதுக்கு பேசணும்? முதல்வரையும் முதல்வரோட மகனையும் எதுக்கு நீ விமர்சனம் பண்ணணும்? தனி விமர்சனம். ஆட்சியில் தவறு நடந்தால் நீ சொல்லலாம், அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனால் தனி விமர்சனம் வச்சேன்னா அது தாங்காது, அதுக்கு அடி பலமாக ஒழுகும். ஆமாம், எந்த தைரியத்தில் நீ உட்காந்து காருக்குள்ளே பேசுகிற? உன் பெரிய முதலாளி காப்பாற்றுவார்னா? அவர் லண்டனில் இருக்கிறாரு. உனக்குலாம் இவ்வளோ தைரியம் யார் கொடுக்குறா? இந்த குழந்தை கொண்டு வர அளவுக்கு உனக்கு பயம் இருக்குதுன்னா அப்போ நீ இந்த வார்த்தை பேசியிருக்கவே கூடாது. அவ்வளோ உனக்கு பயமா? தமிழக வெற்றி கழகம்னா உனக்கு அவ்வளோ இழிவான பேச்சா? என்னமோ அந்த பேசுகிற கண்ணாடி கழட்டாமல் இன்னைக்கு பம்பரை வெளியில் எந்திரிச்சு நடந்து வரக்கு அதாயா. அதாவது காலம் பார்த்தையா எப்படியெல்லாம் திசை திருப்புதுன்னு புரிஞ்சுக்கோ. எதுவுமே அவன் யாரும் ஏமாத்தல. அவன் இந்த தமிழ் இனத்துக்காக தான் அவன் வந்து பேசினான், தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் பேசினான். பண்ணிக்கு பான்ஸ் பவுடர் அடிச்ச மாதிரி அவன் வந்து யாரையும் வந்து புண்படுத்தணும்னு பேச கிடையாது. அவன் ஏற்றுக்கொண்ட தலைவனை வந்து தவறா பேச போது அதுக்கு பதிலடி கொடுத்தான். அதுக்கு பதில் தான் சொன்னானே தவிர யாரையும் புண்படுத்தணும் இல்ல. என் மகனை கூட நான் ஒப்படைக்க தயாரா இருக்கேன். Flashback. இப்போ வந்து கிளம்பிட்டாங்க பாருங்க, ஜென்ஸ் டிஎம்கே அப்படின்னு ஆரம்பிச்சு பிச்சு எடுக்கிறாங்க. யார்? சஞ்சயா? ஜெய்சன் சஞ்சயா? ஓ, சிஎம் ஓட பையனா? ஓ, பொம்மை முதலமைச்சரோட பையன் ஜெய்சன் சஞ்சய். சொல்லுங்க ஜெய்சன் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்பனை காணுமா? அது நான் என்னங்க பண்ணிட்டேன், அவர் எங்கதான் பனையூர்ல இல்லைன்னா பட்டினமாக்கத்தான் இருப்பாரு. பட்டினமாக்க போனா பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. என்னங்க பண்றது? 4 மணிக்கு மேல நடிகர் நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு. உங்க அப்பா பெத்த மகனுக்கு இடம் இல்லையா? சரி, இவங்களை போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க அதை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. எதுக்கு இவங்க? ஓகே, பனையூர்ல போய் பாருங்க. ஓ, பனையூர்லயும் வந்து பாத்தீங்கன்னா வேற நடிகையோட இருக்காங்களா? என்னங்க பண்றது? எனக்கு புரியல. அம்மாக்கு நீதி வேணுமா? ஓ, கணவனை தேடும் மனைவி. ஓ மை காட், என்ன சஞ்சய் பண்றது? இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிறவியை தான் உங்க அப்பா இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நக்கல் எல்லாம் பண்ண தெரியும். பார்த்து இருந்துக்கோங்க. ஜோசப் விஜய் அவர்களே, பொம்மை முதலமைச்சர் ஜோசப் விஜய். மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி.